வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கோட்டபாய திடீர் அறிக்கை. தாக்குதல் சூத்திரதாரிகளை பேராயர் மறைப்பதாக நேரடி குற்றச்சாட்டு. யாழ் நீதிமன்றத்தின் இன்றைய விசாரணையிலும் தமிழரசுக் கட்சிக்கு பாதக நிலை. கால அவகாச கோரிக்கைகளுடன் நகர்த்தப்படும் பிரதிவாதிகளின் இழுத்தடிப்பு. கிழக்கில் கனிம அகழ்வுக்கும் சட்டவிரோத ரால் பண்ணைகளுக்கும் எதிர்ப்பு. மட்டக்களப்பு செயலக முன்றலில் அச்சுறுத்தப்பட்ட போராட்டக்காரர்கள். பெரும் பணக்கையாடலால் மூடப்பட்ட கொக்குவில் தொடருந்து நிலையம். நிலைய பொறுப்பதிகாரி பல லட்சம் ரூபாய்களை சுருட்டிய அவலம். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியை கைவிட்டு காங்கிரஸில் இணையும் மன்சூர் அலிகான். தமிழக காங்கிரஸ் தலைவரை நேரடியாக சந்தித்து மனு. அமெரிக்காவில் இருந்து உக்ரைனுக்கு அவசரமாக அனுப்பப்படும் ஆயுதங்கள். உக்ரைன் நீண்ட காலமாக கோரிய நீண்ட தூர ஏவுகணைகளும் அடக்கம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகே முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை தான் நிராகரிப்பதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் அரசியல்வாதிகளால் மாத்திரம் முன்னெடுக்க முடியாதென்றும் காவல்துறையினருக்கும் குறித்த செயல்பாட்டில் பாரிய பங்கிருப்பதாகவும் கோட்டாபய ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 5வது ஆண்டு கடந்த 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நினைவு கூறப்பட்டது. இதன்போது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மீது கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை 4 முக்கிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து அதன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தவும் குற்றவாளிகளாக பெயரிடப்பட்டவர்களை கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கர்தினால் மல்கம் ரஞ்சித் குறிப்பிட்டிருந்தார். இந்த தாக்குதல் தொடர்பான அறிக்கையின் முதல் பாகத்தை வழங்குவதில் தாமதங்கள் ஏற்பட்டதாகவும் ஏனைய பாகங்கள் வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் ஜனாதிபதி ஆணைக்குழு உள்ளிட்ட ஆணைக்குழுக்களால் தயாரிக்கப்பட்ட அறிக்கைகளின் சில பரிந்துரைகளை மாத்திரம் நடைமுறைப்படுத்துவதற்காக 6 உறுப்பினர் கொண்ட உப அமைச்சரவை குழுவொன்றை கோட்டாபாய ராஜபக்ச நியமித்திருந்ததாகவும் இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளை அவர் இடமாற்றம் செய்திருந்ததாகவும் கர்தினால் மல்கம் ரஞ்சித் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் அறிக்கையொன்றை வெளியிட்டு கொழும்பு பேராயரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை நிராகரிப்பதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழுவால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பில் தான் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையுடன் தொலைபேசியில் உரையாடவில்லை என கோட்டாபாய ராஜபக்ச கூறியுள்ளார். இலங்கையில் உள்ள முஸ்லிம் சமூகத்தினரில் ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் மாத்திரம் தனக்கு வாக்களித்திருந்ததாகவும் அதற்கேற்ப அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காதிருக்க வேண்டிய அவசியம் தனக்கில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழுவால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை தான் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பெற்றுக்கொண்டதாகவும் இதன் பிரதியை சட்டமா அதிபரிடம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி சமர்ப்பித்ததாகவும் கோட்டாபாய ராஜபக்ச கூறியுள்ளார். இதையடுத்து குறித்த அறிக்கையின் பிரதியை சபாநாயகர் மகாநாயக்க தேரர்கள் கொழும்பு பேராயர் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையிடம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி கையளித்ததாகவும் இந்த செயற்பாட்டில் எந்தவொரு தாமதமும் ஏற்படவில்லை எனவும் கோட்டாபாய ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ஆணைக்குழு உள்ளிட்ட ஆணைக்குழுக்களால் தயாரிக்கப்பட்ட அறிக்கைகளின் பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காக 6 உறுப்பினர்கள் கொண்ட உப அமைச்சரவை குழுவொன்றை தான் நியமித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் காவல்துறை மாதிபரின் பரிந்துரைக்கேற்ப குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் பிரதியமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவின் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணை தொடர்பான குற்றச்சாட்டு காரணமாக அவர் இடமாற்றப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படாமை தொடர்பில் கொழும்பு பேராயர் தன் மீது குற்றம் சுமத்தியதாகவும் கோட்டாபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
எனினும் குற்றவாளியை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது அரசியல்வாதிகளின் கடமை மாத்திரமல்ல எனவும் இதற்காக காவல்துறையினரும் பணியாற்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய சுமார் 93 பேர் தற்போது சட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்கின் 5வது எதிராளியான சண்முகம் குகதாசன் மன்றில் முன்னிலையாகாத காரணத்தினால் அவருக்கு மீண்டும் அறிவித்தல் அனுப்புமாறு யாழ் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரி கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான பீட்டர் இளஞ்செழியன் யாழ்ப்பாணத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான வழக்கு இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 5வது எதிராளியான சண்முகம் குகதாசன் இன்றும் நீதிமன்றில் முன்னிலையாகாத காரணத்தினால் திருகோணமலையில் உள்ள அவரது சரியான முகவரிக்கு மீண்டும் அழைப்பு கட்டளையினை அனுப்புமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் 1 மற்றும் 3 எதிராளிகள் தரப்பு சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தங்கள் தரப்பு கருத்துக்களை முன்வைக்க கால அவகாசம் கோரினர். இதனையடுத்து எதிராளிகள் தமது சமர்ப்பணங்களை முன்வைக்க அவகாசம் வழங்கி ஜூன் 20ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தனுக்கு சம்பளத்துடன் கூடிய 3 மாத கால விடுமுறை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் இன்றைய தினம் அனுமதி வழங்கியுள்ளது. எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல இது தொடர்பான யோசனையொன்றை நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் அதனை ஆதரித்திருந்தார். 91 வயதாகும் சம்பந்தன் தற்போது சுகையினமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் அபிவிருத்தி என்கின்ற போர்வையில் மேற்கொள்ளப்படும் இறால் வளர்ப்பு திட்டம் மற்றும் இல்மனைட் கனிம அகழ்விற்கு எதிராகவும் ஆதரவாகவும் பிரதேச மக்களால் இன்றைய தினம் இருவேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. போராட்டத்தின் இறுதியில் மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் மனு ஒன்றை கையளிப்பதற்காக சென்ற நிலையில் 2 தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் இரு சாராரும் மனுவை கையளிக்காமல் திரும்பிச் சென்றுள்ளனர். மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் அபிவிருத்தி என்ற போர்வையில் மேற்கொள்ள திட்டமிடும் இறால் வளர்ப்பு திட்டம் மற்றும் இல்மனைட் கனிம அகழ்வு ஆகியவற்றை முற்றாக தடை செய்ய கோரி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் குறித்த போராட்டங்களை முற்றாக தடை செய்ய கோரி காந்தி பூங்காவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. போராட்டக்காரர்கள் இயற்கை வளங்களை அளிக்கும் செயற்றிட்டங்கள் தமக்கு வேண்டாம், இறால் பண்ணை மற்றும் இல்மனைட் கனிம அகழ்வை மேற்கொள்ளாதே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தை முன்னெடுத்திருந்ததுடன் கிழக்கு மாகாண ஆளுநருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியிருந்தனர். குறித்த திட்டங்கள் தொடர்பில் மக்களின் கோரிக்கைகளுக்கு ஆளுநர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்திருந்தனர். இல்மனைட் கம்பெனியின் மேனேஜராக கருதப்படும் சுபாஸ்கரன் அவர்கள் எமது பிரதேச மக்களை திட்டமிட்டு உங்களுக்கு சாமான் பொதி அடங்கிய பொருட்கள் அடங்கிய பொதிகளை தருகின்றோம் அல்லது உங்களுக்கு சிறிய பணத்தொகை தருகின்றோம் என பொய் கூறி ஒரு சில எமது கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சில மக்களை ஏமாற்றி இந்த இடத்திற்கு கொண்டு வர வழிகட்டிருக்கின்றார். நாங்கள் அதனை அறிந்து எங்களோட சமூக மட்ட அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இங்கே மக்களுடைய சாத்தியவள அறிக்கை எதுவும் இல்லை. இல்மனைட்டுக்கு கபாடிகரமாக காணிகள் அபகரிக்கப்பட்டு தற்போது இல்மனைட் அகழ்வு நடத்துவதற்காக பல வழிகளிலும் முயற்சித்து வருகின்றார்கள். அதேபோன்று நாங்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளை நடத்தியிருக்கின்றோம் கடந்த 6 வருடங்களாக. ஆனால் இதுவரைக்கு அவர்கள் சூட்சமமான முறையிலே ஆளுநரின் உதவியோடு மற்றது மாவட்ட குழு தலைவரின் உதவியோடும் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். எமது கிராம மக்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு இப்படியான கொம்பனிகள் வருவதை நாங்கள் கிராமத்திலிருந்து மொட்டாக நாங்கள் வெறுக்கின்றோம். இந்த இல்மனைட் கொம்பனி மணலகலப்பட்டால் எமது கடற்கரை பிரதேசத்திலே தொழில் செய்யும் மீனவர்கள் பல கோடி பேர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்றது. எங்களது பிரதேசத்திலே இறால் பண்ணையை நிறுவப்பட்டால் பண்ணையாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அத்தோடு எமது பிரதேசத்திலே விவசாயம் பாதிக்கப்பட இருக்கின்றது. எனவே இந்த பிழையான செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கும் அதிகாரிகளே, உங்களுக்கு கண் இல்லையா? எமது பிரதேச மக்கள் சுதந்திரமாக வாழ்வது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்றுதான் நாங்கள் இன்றைக்கு கேட்கின்றோம். எனவே நாங்கள் கூறுவது எமது பிரதேசத்திலே இல்மனைட் அகழ்வை உடனடியாக நிறுத்தித்தர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு இந்த சட்டவிரோதமான இறால் பண்ணை அமைப்பதையும் இது ஒரு சிலரின் கொள்ளையீட்டும் லாபத்துக்காகவே இந்த செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. எனவே அன்பான எமது கௌரவ ஆளுநர்களே, மாவட்ட குழு அபிவிருத்தி குழு தலைவரே, எங்களுடைய பிரச்சனையில் தலையிட்டு எங்களுடைய மக்களை சுதந்திரமாக வாழ்வதற்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாகும்.
இந்த நிலையில் குறித்த திட்டத்திற்கு ஆதரவு கோரி கோட்டை பூங்கா பகுதியில் பேரணி ஒன்றும் இடம்பெற்றிருந்தது. பாகரை பொருளாதார வளர்ச்சியை தடுக்கும் சக்திகளுக்கு எதிரான மாபெரும் கண்டன பேரணி என்ற துணைப்பொருளில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. எமது வளம் எமது உரிமை, அதிகார வர்க்கமே எம்மை சுரண்டாதே, இல்மனைட் கனிமகழ்வு எமது தொழில் உரிமை, அதனை தடுத்து எம்மை வறியவர்கள் ஆக்காதீர்கள் போன்ற வாசகங்களை அடங்கிய பதாகைகளை தாங்கியிருந்தனர். இல்மனைட் கனிமகழ்வில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் யுவதிகள் தொழில் புரிந்து வருவதாகவும் இதனை தடுப்பதனால் தங்களது வாழ்வாதாரமும் தமது பிரதேச அபிவிருத்தியும் பாதிக்கப்படும் எனவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். குறித்த போராட்டத்தின் இறுதியில் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கையளிக்க சென்ற நிலையில் இருசாராருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக அரசாங்க அதிபர் அலுவலக வளாகத்தில் சற்று நேரம் அமைதியின்மை நிலவிய நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் கலவரம் இடம்பெறாத வகையில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இறுதியில் இருசாராரும் அரசாங்க அதிபர்களிடம் தங்களது கோரிக்கை அடங்கிய மனுவை கையளிக்காமல் திரும்பிச் சென்றுள்ளனர். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பாதாள உலக குழுவினரின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக விசேட காவல்துறை உந்துருளி குழு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குழுவில் உள்ளடங்கும் ஸ்ரீலங்கா கலகத்தடுப்பு பிரிவினருக்கு இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரால் உந்துருளிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் உள்ள போதைப்பொருள் வர்த்தகர்களையும் திட்டமிட்ட குற்றங்களை முன்னெடுப்பவர்களையும் சட்ட ரீதியாக கைது செய்வதற்காக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் காவல்துறையினரால் யுக்திய சுற்றிவளைப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது பாதாள உலக குழுக்கள் மற்றும் துப்பாக்கிதாரிகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கலக தடுப்பு பிரிவினரின் தலைமையில் காவல்துறை உந்துருளி குழு ஒன்று பயிற்றுவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு இன்று ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குழுவில் உள்ள அதிகாரிகள் ஆயுதங்களை பயன்படுத்த அஞ்ச தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சரியான முறையில் முன்னெடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகளுக்கு பொறுப்பதிகாரிகளின் ஆதரவு நிச்சயம் வழங்கப்படும் எனவும் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் பாதாள உலக குழுவினரின் செயற்பாடுகளை ஒடுக்க விசேட காவல்துறையின் உந்துருளி குழுவால் உரிய நடவடிக்கைகள் எடுக்க முடியாமல் போகும் பட்சத்தில் மற்றொரு விசேட குழுவினர் நியமிக்கப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அரச வருமானம் இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் 834 பில்லியன் ரூபாவாக உயர்வடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டியே தெரிவித்துள்ளார். இது எதிர்பார்க்கப்பட்ட அரச வருமானத்திற்கு மேலதிகமான 6% வளர்ச்சி என ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முறையான நிதி முகாமைத்துவம் மற்றும் வருமான முறைமையினால் 2024ஆம் ஆண்டு வருமான இலக்குகளை எட்டக்கூடிய ஆண்டாக அமையும் என ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டியே தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு பணப்புழக்கத்தை முகாமைத்துவம் செய்வதில் திரைசேரி கடும் சவாலை எதிர்கொண்டுள்ளதாகவும் தற்போதைய சட்டத்தின்படி கடன் பெறவும் பணத்தை அச்சிடவும் முடியாமல் இருப்பதே அதற்கு காரணம் எனவும் கூறினார். 2020 முதல் காலாண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் மீள் கட்டமைப்பு செலவுகள் 35% அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். கடன் வட்டியை திருப்பி செலுத்துவதிலும் 114% அதிகரிப்பும், மூலதன செலவுகள் 60% அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் 430 பில்லியன் ரூபாவையும், இலங்கை சுங்கம் 354 பில்லியன் ரூபாவினையும், மதுவரி திணைக்களம் 51 பில்லியன் ரூபாவையும் வருமானமாக ஈட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். இது பொருளாதார நெருக்கடியினை எதிர்கொண்ட நாட்டிற்கு கிடைத்த வெற்றியாகும் என்றும் ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டியே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் புலனாய்வாளர்களின் விசாரணைகள் மற்றும் கைதுகள் வடக்கு மாகாணத்தில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசு தரப்பினரின் இவ்வாறான செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் மீண்டும் அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் வைத்து அவர் கூறியுள்ளார். சமூக நல செயல்பாடுகளில் பகிரங்கமாக ஈடுபட்டு வரும் முன்னாள் போராளிகளை அச்சுறுத்தும் வகையிலும் அவர்களது இயங்கு நிலையை முடக்கும் வகையிலும் திட்டமிட்ட வகையில் கைது செய்யப்பட்டுள்ள அரவிந்தனை உடனடியாக விடுதலை செய்ய உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த நாட்டில் முன்னாள் போராளிகளினதும் சமூக செயல்பாட்டாளர்களும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, அடிக்கடி தொடர்ந்தும் முன்னாள் போராளிகள் விசாரணைக்கு அழைக்கப்படுதல், தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் விசாரணை என்ற பெயரில் 4ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் பல தடவைகள் வெவ்வேறு இடங்களுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்த
துன்புறுத்தப்படுவதும் இந்த நாட்டிலே தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. ஆகவே இது ஒரு மிகவும் மோசமான ஒரு காரியம். இவ்வாறானவர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடாது என்று அரசாங்கம் நினைக்கிறதா அல்லது இவர்களுடைய வாழ்க்கை முறையை தடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்கிறதா? இந்த சென்ற ஒரு கிழமைக்குள் மட்டும் எங்களுடைய தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களான கிளிநொச்சி மண்ணிலே இருக்கின்ற பிரபல எழுத்தாளர் தீபச்செல்வன் கிளிநொச்சி பரந்தல்லே அமைந்துள்ள TID டெரரிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அழைக்கப்பட்டு பல மணி நேரங்கள் ஒரு புத்தக வெளியீடு தொடர்பாக கிளிநொச்சி மண்ணுடைய மூத்த எழுத்தாளர் ஜோகேந்திரநாதன் எழுதிய ஒரு புத்தக வெளியீடு தொடர்பாக பல மணி நேரங்கள் அவர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் எங்களோடு இருக்கின்ற எங்களுடைய கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராசா கொழும்பிலே உள்ள 4ஆம் மாடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். 2-3 நாட்களுக்கு முதல் பூநகரி பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் முழங்காவில் மகாவித்தியாலயத்தினுடைய உப அதிபர் சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சன் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர் நீண்ட சில மணி நேரங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். நாளைய தினம் கரச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் அருணாச்சலம் வேளமாலிதன் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்டிலே ஒரு தேசிய அரசியலிலே ஈடுபடுகின்ற ஜனநாயக ரீதியாக செயல்படுகின்றவர்கள் அடிக்கடி ராணுவ மற்றும் போலீஸ் புலனாய்வாளர்களால் ஒரு அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகிறார், விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். இந்த நாட்டில் எவ்வாறு நீங்கள் நல்லிணக்கம் பற்றி பேச முடியும்? அல்லது நீங்கள் சொல்லுகின்ற நல்லிணக்கமும் சமாதானமும் இந்த நாட்டிலே ஏற்படுவதென்றால் முதலிலே இந்த கைதுகள் விசாரணைகளை அரசாங்கம் நிறுத்த வேண்டும். இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தாலும் இதனை மேற்கொண்ட தரப்பினர் 2005ஆம் ஆண்டு முதல் நாட்டில் செயற்பட்டு வந்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாணக்கியன் தெரிவித்துள்ளார். இதன்படி ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைமையில் கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் செயற்பட்டு வந்த திரிபோலி படைப்பிரிவின் அதிகாரிகள் இந்த தாக்குதலோடு தொடர்பு பட்டிருக்கலாம் என்றும் இன்று நாடாளுமன்றில் உரையாற்றிய சாணக்கியன் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே பல விவாதங்கள் இந்த நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்டுள்ளன. எதிர்வரும் நாட்களில் மேலும் பல விவாதங்கள் நடத்தப்படும். விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் விவாதங்கள் நடத்தப்பட்டாலும் இந்த விவகாரம் தீர்வின்றி தொடர்வது கவலை அளிக்கிறது. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தாலும் இதை மேற்கொண்ட தரப்பினர் 2005ஆம் ஆண்டு முதல் இலங்கையிலேயே இருந்தார்கள். நாம் இது தொடர்பில் பலமுறை அறிவித்துள்ளோம். எனினும் இதனை எவரும் பொருட்படுத்தவில்லை. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் ஒன்று தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மீண்டும் முன்னெடுத்தார்கள். காத்தான்குடியில் 2 முஸ்லிம் குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கடந்த 2004 முதல் 2005ஆம் ஆண்டு முதல் திரிபோலி படைப்பிரிவினர் வழிநடத்தப்பட்டனர். சிங்களம், தமிழ் மற்றும் முஸ்லிம் ஆகிய 3 தரப்பினரையும் குறிவைத்து இந்த படைப்பிரிவு செயற்பட்டது. இந்த படைப்பிரிவினரின் நடவடிக்கைகளோடு தொடர்புடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஃபாகிஸ் என்ற அதிகாரி தற்போது பிரித்தானியாவில் வசித்து வருகிறார். குறித்த நபர் இமானிய நெஞ்சங்கள் எனும் இஸ்லாமிய அமைப்பை உருவாக்குவதனூடாக பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுத்தார். அத்துடன் கலீல் என்று கூறப்படும் நபர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராசசிங்கத்தின் மரணத்தோடு தொடர்புடையவர். இவரும் திரிபோலி படைப்பிரிவின் ஒரு உறுப்பினர். இவ்வாறாக திரிபோலி படைப்பிரிவினரோடு தொடர்புடைய நபர்கள் மேற்கொள்ளும் குற்றச்செயல்கள் மற்றும் கொலைகள் குறித்து யாருமே தேடி பார்ப்பது இல்லை. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தற்கொலை கொண்டு தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னர் மட்டக்களப்பு ஒல்லிக்குளத்தில் ஜஹ்ராம் காசிம் உள்ளிட்ட குழுவினர் பயிற்சி பெற்று வந்தமை தொடர்பில் பிரதேச மக்களால் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட போதிலும் எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்று ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் அசம்பந்தமாக இருந்தமையினாலேயே பல உயிர்கள் பறிபோனதாகவும் வியாழேந்திரன் சாடியுள்ளார். மட்டக்களப்பு ஆரையம்பதி ஒல்லிக்குளத்திலே இந்த குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்பு ஒரு பரிச்சாத்த முயற்சி இடம்பெற்றது. இந்த குண்டு தாக்குதல் தொடர்பான ஒரு பரிச்சாத்த முயற்சி மட்டக்களப்பு ஒல்லிக்குளத்திலே இடம்பெற்றது. ஏனென்றால் இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்ட சூத்திரதாரியான சஹாரான் உட்பட அந்த குழுவினர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தாங்குடியைச் சேர்ந்தவர்கள். ஆகவே காத்தாங்குடியை அண்மித்த ஒல்லிக்குளத்திலே இந்த பயிற்சி முகாம் ஒன்று இருந்தது. அந்த பயிற்சி முகாமிலே தவறுதலாக அந்த குண்டு வெடித்த நேரத்திலே அதை சென்று நல்லாட்சி காலத்திலே பார்வையிட்டு வந்ததாக ரவ்வைக்கும் அவருடைய ஒரு புகைப்படமும் கிடைக்கின்றது. அந்த பயிற்சி முகாமிலே குறிப்பாக ரில்வான் என்பவர் காயப்பட்டதாக, அதோடு இந்த சாரானோடு பல தற்போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சில முஸ்லிம் தலைவர்களும் கைகுலுக்கின்ற போட்டோக்களை பார்க்க முடியும். அதே நேரம் இந்த காயப்பட்டிருக்கின்றவரை ஒல்லிக்குளம் பயிற்சி முகாமில் காயப்பட்ட ரில்வானை வைத்தியசாலையில் பார்வையிடும் நல்லாட்சி அமைச்சர். ஆகவே
இதெல்லாம் நடந்த பொழுதோ அந்த பகுதி மக்கள் முறையிட்டார்கள். ஆனால் போலீசாரோ அல்லது அது சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பிரிவினரோ யாருமே இதை பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை, கணக்கெடுக்கவில்லை. அன்று அதை தடுத்து நிறுத்தியிருந்தால் இந்த உலக பயங்கரவாத தாக்குதலை தடுத்து நிறுத்தும். சஹரானுக்கு எதிராக காத்தாங்குடியிலே மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அவருக்கு பல பிடியானைகள் இருந்தார். ஆனால் பாதுகாப்பு பிரிவினர் அவரை கைது செய்யவில்லை. புலனாய்வுத்துறையினர் சரியான ஒரு என்ன சொல்வது ஒரு அசமந்த போக்கிலே இருந்து விட்டார்கள். அப்போது இதே நான் சொல்கிறேன் என்றால் அப்பொழுது ஜனதா விமுக்தி புரமண ஜேவிபி அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது. 2019 ஏப்ரல் 21 உலக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிற்பாடு ஜேவிபி அரசாங்கத்துக்கு எதிராக அப்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த போது இன்று எதிர்க்கட்சி தலைவர் உட்பட இன்று முதலை கண்ணீர் வடிக்கின்ற நீல கண்ணீர் வடிக்கின்ற அத்தனை பேரும் ஜேவிபி அந்த நேரம் அரசாங்கத்துக்கு எதிராக, அதாவது இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பை தடுக்க தவறிய இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தபோது அதற்கு வாக்களித்து பாதுகாத்தவர்கள் தான் இவர்கள். தமிழ் எம்பிமார்களும் அடங்குவார்கள். இந்த பாராளுமன்றத்தில் இன்று நேற்று நாளை கூட பேச போகிற தொண்டர்களியே பேச போற சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அன்று அந்த அரசாங்கத்தை ஆதரித்து தங்களுடைய வாக்களை வழங்கி பாதுகாத்தார். அந்த தாக்குதலை மட்டக்களப்பு சியந்தவாலயத்திலே பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்ட முகமது ஆசாம் என்பவன் உடல் பாகங்களை பள்ளியங்காடு இந்து மானத்தில் புதைத்த போது அதை எதிர்த்து நாங்கள் பல போராட்டங்களை செய்தோம். கல்லடி பாலத்தில் வைத்து பாதுகாப்பு பிரிவினால் தாக்கப்பட்டோம். 5 பேர் அதிலே கைது செய்யப்பட்டார். என்னுடைய செயலாளர் உட்பட எங்கள் 5 பேருக்கும் 3 வருடங்களாக போலீசாரால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்திலே அந்த வழக்கிடம் கௌரவ நீதிபதி அவர்கள் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு அந்த பயங்கரவாதி உடற்பாகத்தை கள்ளியங்காடு இந்து மாநிலத்திலிருந்து அகற்றினார். யாழ்ப்பாணம் கொக்குவில் தொடருந்து நிலைய பொறுப்பதிகாரி நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்காலிகமாக குறித்த தொடருந்து நிலையம் அரக்க முத்திரையிடப்பட்டு மூடப்பட்டுள்ளது. குறித்த தொடருந்து நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளமையால் பிரயாண பயணச்சீட்டுகள் பெறும் பயணிகள் யாழ்ப்பாண தொடருந்து நிலையத்துக்கு செல்லுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொக்குவில் தொடருந்து நிலையத்தில் கடமையாற்றிய நிலைய பொறுப்பதிகாரி 20 லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்துள்ளதாக தெரிவித்து கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக கொக்குவில் தொடருந்து நிலையம் அரக்கு முத்திரையிடப்பட்டு மூடப்பட்டுள்ளது. அத்துடன் தொடருந்து நிலைய பொறுப்பதிகாரியும் தற்காலிக பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த தொடருந்து நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளமையினால் பிரயாண பயணச்சீட்டுகளை பெறும் பயணிகள் யாழ்ப்பாணம் தொடருந்து நிலையத்திற்கு செல்லுமாறு அறிவிப்பொன்றும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பு சார்பில் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவதால் தமிழ் மக்களுக்கு என்ன பயன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் கணேசமூர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார். சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் 1 மாத காலப்பகுதிக்குள் மட்டக்களப்பு மயிலத்தமடு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். தமிழ் தரப்பிலே இத்தகைய கருத்துக்கள் பிரேரணைகள் வந்திருப்பதான் அறிகிறேன். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் வேட்பாளரை நாங்கள் களத்திலே இறக்குவதன் மூலம் தமிழ் மக்களுக்கு கிடைக்க போகிற பயன் என்ன, அதை தான் நான் சிந்திக்கிறேன். இப்போ நாங்கள் அடுத்த கட்சிகளை பொறுத்த மட்டிலே குறிப்பாக முஸ்லீம் காங்கிரஸ், மலையக முன்னணி இப்படி போன்ற தமிழ் கட்சிகள் தங்களுடைய வேலை திட்டங்களை வருகிற ஜனாதிபதியுடன் ஒப்பந்தங்களை செய்து சில உடன்படிக்கைகளை செய்ய போகிறார்கள். எனவே தமிழ் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. எங்களுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் அவர்கள் ஜனாதிபதியாக வந்து 1 மாத காலத்துக்குள்ள நான் சொல்கிறேன் நிச்சயமாக இந்த மயிலந்தனை பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண்போம். விவசாயிகளுக்குரிய மேய்ச்சத்தரை சட்டபூர்வமாக பிரகடனப்படுத்தப்படும். மிகவும் ஆக்கிரமிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு தெரியும் மொட்டு கட்சிக்கு சஜித் பிரேமதாசா போன்ற தலைவர்களை கொண்டு அவர்களுடைய ஊழல் மிக்க அரசை நடத்த முடியாது. இதற்கு ஒரே ஆள் உகந்தவர் ரணில் விக்ரமசிங்க. இலங்கையின் மின்சார துறையினை மறுசீரமைப்பது தொடர்பில் வெளியிடப்பட்ட சட்டம் மூலம் இன்று ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தின் மூலம் மக்களுக்கு எந்தவொரு நிவாரணமும் வழங்கப்படவில்லை என பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று நாடாளுமன்றத்தில் இது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையின் மின்சாரத்துறையை மறுசீரமைப்பது தொடர்பான சட்டமூலம் கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் மின்சாரத்துறையை மறுசீரமைப்பது தொடர்பில் பங்குதாரர்களால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் புதிய சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்ட சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி எதிர்வரும் 2 வார காலத்திற்குள் பொதுமக்கள் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யலாம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத்தில் நடைபெறவுள்ள உலக பொருளாதார மன்றத்தின் உலகளாவிய ஒத்துழைப்பு, வளர்ச்சி மற்றும் பலுத்திறன் குறித்த சிறப்பு கூட்டத்தில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி கலந்து கொள்ள உள்ளார். இதற்கென ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி சவுதி அரேபியாவின் ரியாத் நகருக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் 28ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உலக பொருளாதார மன்றத்தின் உலகளாவிய ஒத்துழைப்பு, வளர்ச்சி மற்றும் வலுத்திறன் குறித்த சிறப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. உலக பொருளாதார மன்றத்தால் ரியாத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கூட்டம் பல்வேறு துறைகள் மற்றும் தொழில் துறைகளைச் சேர்ந்த தலைவர்களை ஒன்றிணைத்து உடனடி தீர்வுகளுக்கான மற்றும் சிக்கலான பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக விரிவான உரையாடலை ஊக்குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்போது அலி சப்ரி நகர்ப்புற எதிர்காலத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் வடக்கிலிருந்து தெற்கு, கிழக்கிலிருந்து மேற்கு நம்பிக்கையினை மீண்டும் கட்டியெழுப்புதல் ஆகிய 2 அமர்வுகளில் குழு உறுப்பினராக இணைந்து கொள்ள உள்ளார். அத்துடன் சவுதி அரேபியா உட்பட்ட பல நாடுகளைச் சேர்ந்த பிரமுகர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்தவுள்ளார். மேலும் ரியாத்தில் உள்ள இலங்கை சமூகத்தினரையும் சந்திக்கவுள்ள அமைச்சர் அங்கு அமைந்துள்ள இலங்கை சர்வதேச பாடசாலைக்கும் விஜயம் ஒன்றினை மேற்கொள்ள உள்ளார். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. வவுனியா வைரவ புளியங்குளத்தில் வன்னியின் மகளிர் பலத்தை கட்டி எழுப்பப்பட்ட நஞ்சற்ற சூழல் நேசமிக்க உற்பத்தி பொருட்களுக்கான மாபெரும் உழவர் சந்தை மாவட்ட செயலாளர் சரத் சந்திரவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. குளங்கள், கிராமங்கள் மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் உற்பத்தியாளர்களிடமிருந்து இடைத்தரகர் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் பொருட்கள் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் குறித்த சந்தை அமைய பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த கலைச்சுடர் இலக்கிய வித்தகர் ஓய்வு நிலை அதிபர் நாராயண பிள்ளை நாகேந்திரன் எழுதிய நாட்டார் வழக்காறு எனும் நூல் வெளியீட்டு விழா நேற்று இடம்பெற்றுள்ளது. மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச செயலகமும் பிரதேச கலாச்சார பேரவை மற்றும் கலாச்சார அதிகார சபையும் இணைந்து பிரதேச செயலாளரும் கலாச்சார பேரவை தலைவருமான சிவபிரியா வில்வரத்னம் தலைமையில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 1 கிராம் 90 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் 7 நாட்கள் தொடர்ச்சியாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு நேற்றைய தினம் கல்முனை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இதன்போது சந்தேக நபரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கோட்டபாய திடீர் அறிக்கை. தாக்குதல் சூத்திரதாரிகளை பேராயர் மறைப்பதாக நேரடி குற்றச்சாட்டு. யாழ் நீதிமன்றத்தின் இன்றைய விசாரணையிலும் தமிழரசு கட்சிக்கு பாதக நிலை. கால அவகாச கோரிக்கைகளுடன் நகர்த்தப்படும் பிரதிவாதிகளின் இழுத்தடிப்பு. கிழக்கில் கனிம அகழ்வுக்கும் சட்டவிரோத ராள் பண்ணைகளுக்கும் எதிர்ப்பு. மட்டக்களப்பு செயலக முன்றலில் அச்சுறுத்தப்பட்ட போராட்டக்காரர்கள். பெரும் பணக்கையாடலால் மூடப்பட்ட கொக்குவில் தொடருந்து நிலையம். நிலைய பொறுப்பதிகாரி பல லட்சம் ரூபாய்களை சுருட்டிய அவலம். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியை கைவிட்டு காங்கிரஸில் இணையும் மன்சூர் அலிகான். தமிழக காங்கிரஸ் தலைவரை நேரடியாக சந்தித்து மனு. அமெரிக்காவிலிருந்து உக்ரைனுக்கு அவசரமாக அனுப்பப்படும் ஆயுதங்கள். உக்ரைன் நீண்ட காலமாக கோரிய நீண்ட தூர ஏவுகணைகளும் அடக்கம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகிறது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.